Hello students, welcome to Sparks Academy. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்குது. ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் இயர்க்கான ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், டிப்ளமோ ஐடி லெவல், இதுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதில் சிடிஎஸ்சி, அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவலில் சிவில் இன்ஜினியரிங்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் இது வரைக்கும் நம்ம இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எழுதின டிப்ளமோ லெவல் வந்து சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம் சிலபஸுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகக்கூடிய அந்த 2025 வரக்கூடிய அந்த எக்ஸாமுக்குமே வந்து சிலபஸில் வந்து மாற்றிருக்கிறாங்க. அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 299 அப்படின்ற கோட் நம்பரில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எழுதியிருப்போம். ஸோ இப்போ இதோடைய சிலபஸ் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 443, அதாவது 443 கோடுக்கு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. புதுசாக ஒரு யூனிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ ஆர் டெலீட் பண்ணதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ சில டாபிக்ஸை வந்து இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன டாபிக்ஸ், என்ன சப்ஜெக்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் மேஜராக எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ லாஸ்ட்டு இருக்கிறது அப்படியே இந்த முறையும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் செக்ஷன் அப்படின்ற ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காம்போசிட் செக்ஷன் நம்ம ஜென்ரலாக படிக்கும்போதே நம்ம வந்து கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ அதனால பெருசாக எதுவும் இல்லை. இந்த மாடுலர் ரேஷியோ இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இதில் புதுசு. மற்றபடி இதை நம்ம நார்மலாக தெர்மல் ஸ்ட்ரெஸஸ் படிக்கும் போதே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா காம்போசிட் செக்ஷன்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இதில் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தைகளை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு அதே சிலபஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரீட்டைனிங் வால்ஸ், எர்த் ரீட்டைனிங் வால்ஸ், இது மட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த நியூ சிலபஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரீட்டைனிங் வால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து இந்த யூனிட்ல வந்து நடந்திருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியலை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் இருந்த கிளாஸு, டிம்பரு, பிளைவுட், பிளாஸ்டிக்ஸ், பிவிசி இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்குது. ஸோ எம்சாண்ட், பிசாண்ட் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலை. அதை இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சாண்ட், பிசாண்ட் அப்படின்றத வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் உங்களுக்கு லேட்டஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் அதையும் வந்து இதில் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்காம ஜஸ்ட் அட்மிக்சர்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த முறை லேட்டஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக வேறு என்ன இதில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா சோலார் பேனல்ஸ் பற்றி நீங்கள் படிக்கணும். ஸோ சோலார் பேனல்ஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிக்ஸ் மட்டும் படிச்சிருப்போம். இதில் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் இதையும் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. ஹாலோ கிளே பிரிக்ஸ் இதுலேயும் வந்து உங்களுக்கு இதில் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஆட் ஆகிருக்குது. தென் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் நம்ம படிச்சிருப்போம். அதே இங்கே கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. தென் வால் பேனலிங், ஃபால் சீலிங், இன்டீரியர் ஒர்க்ஸ், தென் வுட்டன் ஃப்ளோரிங் இது வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்குது. தென் ப்ரீகாஸ்ட் பிளாக் இது எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கு. டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் லாஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு இல்லை. டேம் ப்ரூஃப் கோர்ஸு, வெதரிங் கோர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இருந்தது தான். தென் வந்து உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், இந்த ஹார்பர் அப்படின்ற ஒரு டேர்ம் வருது பாருங்களேன். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் கிரியேட்டட் அசெட்ஸ், தட் இஸ் ஓஷன் ஹார்பர்ஸ், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரெடிஷ்னல் ஃப்ளோரிங், அகைன் அந்த ஆத்தங்குடி டைல்ஸு, லிஸ்ட் ஆஃப் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்
அண்ட் ப்ராக்டிஸில் வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஒரு யூனிட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி ரொம்ப பெருசாக படிக்கிற மாதிரி இருக்காது. பட் இதோடைய பேசிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் எங்கே அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைவே இன்ஜினியரிங்லேருந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பேசிக்காக இருக்கிறது நம்ம ரோட்ஸை பற்றி படிக்கிறது, தென் வந்து ஹில் ரோட்ஸு, அதோடைய ஜியாமெட்ரிக் டிசைன், டிராஃபிக்கு, தென் பிரிட்ஜஸ், இது எல்லாமே அப்படியே இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த முறை ரயில்வேஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மட்டும்தான் வந்து லாஸ்ட் இயர் சிலபஸில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இருந்த சிலபஸில் 299ல். ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் அண்ட் ஹார்பர் இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏஇ சிலபஸில் இருக்கக்கூடியதை இதில் கொண்டு வந்திருக்காங்க. அந்தளவுக்கு இன்டெப்த்தாக படிக்கலனா கூட ரயில்வேஸோடைய பேசிக்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்கல, அவங்க ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரயில்வேஸும் ஹார்பரும் டெஃபினட்டாக ஒரு பார்ட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கும். ஸோ ஏன்னா ரயில்வேஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரயில்வேஸ் ஹார்பர்ஸில். ஸோ டெஃபினட்டாக கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் இருக்குது. தென் ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஒரு சேம் தான், இதுவும் சேஞ்ச் ஆகலை. இந்த இடத்துல இந்த ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிக்கிறது தான், புதுசாக எதுவும் இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கிறதே தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. சேம் ஃபைனலாக கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்ராலஜி அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் அப்டேட் அப்படின்றது எதுவும் இல்லை. ஹைட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை, சேஞ்சஸே இல்லை அப்படின்றது தான் உண்மை. தென் வந்து சர்வேயிங். ஸோ இதுக்கு முன்னாடி இதோட யூனிட் நேம் வந்து ஜஸ்ட் சர்வேயிங்னு இருந்துச்சு. இந்த முறை சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங் அப்படின்னு இந்த லேட்டஸ்ட் சிலபஸில் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் சிலபஸில் இருக்க அதே தான், செயின் சர்வே, காம்பஸ் சர்வே, லெவலிங் எல்லாமே நம்ம படிப்போம். லாஸ்ட் சிலபஸில் இருந்த ரிமோட் சென்சிங், டோட்டல் ஸ்டேஷன் எல்லாமே வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வேயிங்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. லாஸ்ட் டைமே நம்ம படிச்சிருப்போம், அதுவே தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் ஜஸ்ட் நேம் டைட்டிலில் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா ரிமோட் சென்சிங் அப்படின்றத வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இமேஜ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்றத வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. டோட்டல் ஸ்டேஷன், ஜிஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் உங்களுக்கு இருக்குது. ரிமோட் சென்சிங், ஃபோட்டோகிராமெட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் சிலபஸ் தான் இந்த முறையும் இருக்குது. ஸோ பெருசாக சர்வேயை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸே அவங்க கொடுக்கல. லாஸ்ட் இயர் சிலபஸை அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங். யூனிட் 8ஐ பொறுத்த வரைக்கும் சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, எப்படி பில்டிங் மெட்டீரியல்ஸில் இந்த ஹார்பரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி இந்த எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்ட்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்பர் ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர் சச்சஸ் ஜெட்டி, வாஃப் கிரயான், பிரேக் வாட்டர், குவே வால், சிஎம்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பில்டிங் பை லாஸ், இது ரெண்டுத்தையும் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு இந்த ஹார்பர் அதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு எஸ்டிமேட்டில் வந்து கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் பெருசாக இல்லைனாலும் இந்த சிஎம்டி ரூல்ஸும் பில்டிங் பை லாஸும் டெஃபினட்டாக வந்து கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு கேட்குறதுக்கு, சிஎம்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் பில்டிங் பை லாவே. ஸோ உள்ளே வர்ற ஒருத்தர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரணுன்றதுக்காக தான் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். சிஎம்டி ரூல்ஸ் அண்ட் பில்டிங் பை லாஸ் அதுதான் இதில் மேஜர் சேஞ்ச், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஹார்பரில் வந்து பெருசாக நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் எஸ்டிமேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹார்பர்லேருந்து எதுவும் பெருசாக கொஸ்டின்ஸ் வராது. பட் சிஎம்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பில்டிங் பை லா வந்து டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீல் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி வந்து சிலபஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. லைக் பீம்ஸு, டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் மெம்பர், காலம், அவ்வளோதான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதையே இங்கே வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேபி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஆர்சிசியில் பார்த்தீங்கன்னா
ரெட்ரோ ஃபிட்டிங் அப்படின்ற ஒரு இதை வந்து பேசிக்ஸ் ஆஃப் ரெட்ரோ ஃபிட்டிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். லிமிட் ஸ்டேட் மெத்தட், ஸோ அதில் வந்து காலம்ஸு, பீம்ஸு, ஸ்லாப்ஸு, டி ஐ செக்ஷன்ஸ் எல்லாமே, ஐ செக்ஷன், டி செக்ஷன், சாரி எல் செக்ஷன், டி செக்ஷன், ஃபிளாஞ்ச் பீம்ஸ், இது எல்லாமே நம்ம படிப்போம். அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் ஆஃப் ரெட்ரோ ஃபிட்டிங் அப்படின்றத வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோடைய சிலபஸை எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் சிம்பிளாக பீம்ஸ், டென்ஷன் மெம்பர், கம்ப்ரெஷன் மெம்பர், காலம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த முறை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. டென்ஷன் மெம்பர் டிசைன் பை எல்எஸ்எம், டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் மெம்பர் டிசைன் பை எல்எஸ்எம், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்ஷன் மெம்பர், design strength of single angle tension member, design of ties using single angle and channel section, design of simple beams and welded connection by limit state method, web design strength in bending, shear and limiting deflection of beam. So கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட். கொஸ்டினில் இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கோடில் நமக்கு வெறுமனே நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும் படிச்சிருப்போம். ஸோ இந்த முறை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற டைட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, லாஸ்ட் டைம் உள்ளது தான். லாஸ்ட்டாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்றதோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தட் இஸ் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றதோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதில் CAD சாஃப்ட்வேர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், யூஸ் ஆஃப் MS Word, Excel, PowerPoint அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், இந்த விஷயங்களை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. தென் சேம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தையை வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இல்லை, அதுக்கு பதிலாக தான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படியே இருக்குது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு மெயினாக. ஸோ இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் கலாமிட்டிஸ், காசஸ், ப்ரிப்பேர்னஸ், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்கவரி, இதெல்லாமே அப்படியே லாஸ்ட் சிலபஸில் இருக்கிறதா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இதில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப கிளியராகவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் வந்து அப்டேட் சிலபஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ கோட் நம்பர் இதுக்கப்புறம் ஹியர் ஆஃப்டர் இட் இஸ் 443. there is an important changes in construction materials and construction practice, then transportation engineering, then RCC and steel structures, then construction management. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்டில் மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மற்ற எஸ்டிமேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து எஸ்டிமேஷன், இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் இதிலலாம் வந்து வந்திருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க நியூ சிலபஸை அப்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இதை வந்து கொண்டு போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய இதை. ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது நம்ம ஒவ்வொரு இதுலேயும் சொன்னோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிமேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா CMD ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பில்டிங் பைலாலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ண போகுது. தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ் அண்ட் ஹார்பர் வந்து டெஃபினட்டாக ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ரீட்டைனிங் வால், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரீட்டைனிங் வால்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட பேசிக் திங்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதில் படிக்கிறதுக்கு பெருசாக இல்லைனா கூட பேசிக்காக நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஸோ நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர் இன்னும் உங்களுக்கு சாலிடாக வந்து ஆல்மோஸ்ட் 9 months அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லா படிங்க. அண்ட் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மிங் சண்டே வந்து ஓரியன்டேஷன் கிளாஸஸ் ஃபார் TNPC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், ITI டிப்ளமோ லெவல் அண்ட் TRBக்கான ஓரியன்டேஷன் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ சண்டே December 29, 2024, டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்கிற நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டெமோ கிளாஸ், இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு 30% ஸ்பாட் ஆஃபர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.